ஃபார்மல் பெப்டைட் ரிசெப்டார். இது என்ன பண்ணுதுன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ரிசெப்டார் வந்து நியூட்ரோஃபில்ஸ், மேக்ரோபேஜஸ், டென்டைட்டிக் செல்ஸ் மேலே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நார்மலாக ப்ரோகரியாட்ஸில் என்ஃபார்மல் மெத்தியோனைன் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி யூகரியாட்ஸில் வந்து வெறும் மெத்தியோனைன் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நம்ம இந்த என்ஃபார்மல் மெத்தியோனைனை பாக்டீரியா ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணோடனே நம்ம ஃபார்மல் பெப்டைட் வந்து ரிசெப்டார் வந்து இதை டிடெக்ட் பண்ணி சிக்னலை வந்து யாருக்கு கொடுக்குதுன்னா ஜிபிசிஆருக்கு கொடுக்குது. ஏன் ஜிபிசிஆர் கொடுக்குதுன்னா இந்த ஜிபிசிஆர் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சைட்டோஸ்கெலிட்டனுக்குள்ள நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் மூவ் பண்ணி விட்டுட்டு அந்த நியூட்ரோஃபில்ஸ் இருக்குல்ல, அது போய் அந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆன சைட்டுக்கு வந்து போகிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஜிபிசிஆர்ட்ட மொத்தம் 7 டிரான்ஸ்மெம்பரேன் ரிசெப்டார்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நியூட்ரோஃபில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ட் ஆன இடத்துக்கு போனோடனே பேகோசைட்டோசிஸ் மூலமாக அதை என்கல்ஃப் பண்ணி அதை வந்து கொண்டுரும். ஓகேங்களா? இப்போ வந்து நார்மலாக நம்மளோட செல் இன்ஜுரியிலையுமே என்ன நடக்கும்னா நம்ம மைட்டோகாண்ட்ரியா இருக்குல்ல, நம்ம மைட்டோகாண்ட்ரியா உடஞ்சாலும் அதுலேருந்து என்ஃபார்மல் மெத்தியோனைன் வரும். அதை வந்து நம்ம செல் வந்து என்ன இந்த ரிசெப்டார் வந்து ஏதோ ஃபாரின் இதுதான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு நம்ம ஓன் செல்லையும் கொல்ல முடியும். ஆனால் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ப்ரோகரியாட்ஸில் தான் என்ஃபார்மல் மெத்தியோனைன் இருக்குது, யூகரியாட்ஸில் வந்து மெத்தியோனைன் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம இதில் எப்படி என்ஃபார்மல் மெத்தியோனைன் வருது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ஒரு 2 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா இந்த பிரிமிட்டிவ் யூகரியாட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ணுது. அது பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ணி டைஜஸ்ட் பண்ணாமல் அதை தாங்கிட்டே வச்சுக்கிச்சு. அந்த தாங்கிட்டவே வச்சுக்கிட்டது தான் மைட்டோகாண்ட்ரியாவாக காலப்போக்கில் மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறையா விஷயம் வந்து பாக்டீரியாவாக இருந்து அதுக்கப்புறம் மாறினது. அதனால வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் உள்ளவர் வந்து நம்ம நாட்டில் வந்து இருந்து ஒரு 20 வருஷம் ஒரு 200 வருஷம் நம்ம ஊரில் இருந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்களே, அதே மாதிரி இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளார வந்துட்டு ரொம்ப வருஷ கணக்கில் நம்ம இதில் இருந்ததுனால நம்மளோட ஹியூமனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடுச்சு. ஓகேங்களா? ஆனாலும் அதுக்கு பழைய குணாதிசயங்களும் இருக்குது. அதுதான் அந்த என்ஃபார்மல் மெத்தியோனைன். அதனால தான் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளார என்ஃபார்மல் மெத்தியோனைன் இருக்குது. செல் இன்ஜுரி அப்போ மைட்டோகாண்ட்ரியா பிரேக் ஆகுது, அதனாலேயே என்ஃபார்மல் மெத்தியோனைன் வெளியில் வருது. அந்த என்ஃபார்மல் மெத்தியோனைன் வெளில வரப்போ நம்ம செல்லையே நமக்கு வந்து இந்த நியூட்ரோஃபில் வந்து நம்ம இதையே நம்ம சாப்பிட்டுட்டு காலி பண்ணி விட்டுரும்.